Welcome to Weather. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பழுத்து தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் லெமன் சைஸில் இருக்கிற புளி ஒன்று ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 20 பூண்டு, அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான நல்ல கத்திரிக்காய், பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காம்புக்கிட்ட வெட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் மட்டும் 4 பகுதியாக கீறி தண்ணியில் போட்டுடணும். அதில் பூச்சி இருக்கா இல்லையான்னு நம்ம தான் வெட்டுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயையும் அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். நார்மலாக கத்திரிக்காய் கட் பண்ணாவே நம்ம தண்ணியில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ரெடி பண்ணணும். இந்த மசாலா எப்படின்னா, எல்லா மசாலாவுமே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகப்பொடி, மிளகு பொடி, உப்பு போட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் ஒரு ஸ்பூன்னா, எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் போட்டனாவே இந்த நான் வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்கு அது எனக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய்க்கு உள்ளே இப்படி ஸ்டஃப் பண்ணணும். உள்ளே அந்த 4ஆக வெட்டிருக்கிறத விரித்து அது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எல்லா கத்திரிக்காய்க்கு உள்ளவுமே நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் எல்லா கத்திரிக்காயிலையுமே வச்சுட்டேன். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மசாலா நான் ஃபில் பண்ணியிருக்கேன்னு. நம்ம மசாலா ஃபில் பண்ணுறதை பொறுத்து தான் டேஸ்ட்டும் இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே நான் மசாலா பாக்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள், கடுகு, உளுந்து. எனக்கு எப்போவுமே சமைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். என்னென்னா நல்லெண்ணெய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு, கார குழம்புக்கெலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ட்ரை ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஆனால் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃப்ரை பண்ணதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு நான் எண்ணெய் இருக்கும், அதே எண்ணெயில் நம்ம ஃபர்தராக குழம்பு கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் இதுதான் இந்த பதத்தில் எடுத்து வச்சுப்பேன். இப்போ அதே எண்ணெயில் கடுகும் வெந்தயமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு பல் பூண்டு அப்படியே போட்டு அதை ஃப்ரை பண்ணுறோம். பூண்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக தான் போடுவேன். ரொம்ப பெருசுனா இங்கே கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி வெங்காயம்னா இப்படியே போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா என்னோட செஃப் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி பிரின்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணார். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமே கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக மஞ்சள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதங்க விடணும். மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இது எப்போ நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியும் எண்ணெயும் தனியாக பிரியணும். தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணணும். புளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறோம், கரும்பு சர்க்கரை. ஏன் இந்த சர்க்கரை சேர்க்குறோன்னா, காரம், புளிப்பு, சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வர்றப்ப அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எங்கள் செஃப் கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஆக்சுவலாக குழம்பு டேஸ்ட் அப்போவே தெரியாது. நான் உப்பு காரத்துக்காக பார்த்தேன், அவனும் பார்க்கணுன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி குழம்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதித்து என்னோடய கத்திரிக்காய் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு ஜீரக பொடியும் மிளகு பொடியும் மேலே தூவிட்டு குழம்பு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching. Bye bye.